This is artificial black hole effect, proton jumping, photon releasing, the anode copper, cathode zinc collect the light, the quantum LED emitting the light emitting diode. This is the world first artificial black hole with a classical, mechanical and chemical effect. This is dual effect. Physical changes and chemical changes at the same time. World first. உலகத்தில் முதல் முறையாக கருந்துளை எப்படி செயல்படும் என்பதற்கான அடையாளம். கருந்துளையிலிருந்து புரோட்டான் துள்ளல் மூலமாக புரோட்டான் வெளியே வருகிறது. இது ஒரு தியரி தான். ஆனால் இங்கே புரோட்டான் துள்ளல் என்பது ஒரு தண்ணீரில் நடக்கிறது. வாட்டர் இஸ் ஏ குவாண்டம் வைப்ரேஷன். வாட்டர் குவாண்டம் வைப்ரேஷன் ஆகின்ற பொழுது உங்களுக்கு புரோட்டான் ஜம்ப் ஆகிறது. புரோட்டான் துள்ளுகின்ற பொழுது அதில் மறைந்திருக்கிற ஹிடன் பார்ட்டிகல் ஆஃப் த புரோட்டான் ரிலீஸ் when the புரோட்டான் ஜம்பிங். அதாவது புரோட்டான் என்பது நிலையானதல்ல, புரோட்டானும் நிலையானதல்ல, எதையும் சார்ந்து இருப்பதில்லை. புரோட்டான் இஸ் நாட் a stable and proton is not a stable. Proton moving in the quantum state, photon jumping in the black hole. So நான் ஒரு செயற்கையாக இயந்திரவியல் அடிப்படையில், வேதி அடிப்படையில் ஒரு செயற்கையான கருந்துளையை உருவாக்கியிருக்கிறேன். அது எப்படி செயல்படும் என்பதற்கான செயல் விளக்கம். அதை நான் அந்த ஒளியை அந்த புரோட்டான் ஜம்ப் ஆகின்ற பொழுது வெளியே வருகின்ற ஃபோட்டானை பிடித்து நான் எல்இடி லைட் எரிய வைத்திருக்கிறேன். ஒரு குழாயிலிருந்து தோராயமாக 0.9 வோல்ட்டும் 5 மில்லி ஆம்பு வருது. மொத்த 10 குழாய்களுக்கு 9 வோல்ட்டும் 5 மில்லி ஆம்பு வருது. இது ஒன்லி ப்ரூஃப் ஃபார் பிளாக் ஹோல் எஃபெக்ட். நன்றி. உலகத்தில் வெகு சீக்கிரமாக இந்த கருத்து பரவப்படும். இதை வைத்துக்கொண்டு வீட்டில் நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதுமல்லாமல் விபத்தில்லாத மின்சாரத்தை தர முடியும். அதுமல்லாமல் வீட்டில் எந்த வகையான ஊடகம் தேவையில்லை. செம்பு ஊடகமோ அலுமினிய ஊடகமோ தேவையில்லை. நாம் வீட்டில் ஒரு சிறிய மின்சாரத்தை உருவாக்கி, தேவைப்பட்டால் ஹைட்ரஜன் உருவாக்கி, மின்சாரத்தை உருவாக்கி, ஹைட்ராக்சனை உருவாக்க முடியும். அப்போ புரோட்டான் பல்ஸ் வருகின்ற பொழுது வீடெங்கும் அந்த காமா கதிர் பரவும். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாது பரவும். அது புரோட்டான் ஆற்றல் அமைத்து கொடுக்கும். எந்தெந்த கருவி மேலே படுதோ அந்தந்த கருவி எரியும். இதுதான் எதிர்காலத்தில் தமிழர்கள் நாகரிகத்தின் கண்டுபிடிப்பு. விரைவில் வரும். இதற்கான வேலைகள் தொடங்கி இருக்கிறேன். ஆய்வறிக்கை எழுதியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.